ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்துக்கென்று லூக்காவின் சுவிசேஷம் 24 அதிகாரம் 5 வசனத்தின் ஒரு பகுதியிலிருந்து உங்களோடு வாசிக்க விரும்புகிறேன். வேதம் இப்படி சொல்லுகிறது: உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியாய் ஒரு அற்புதமான சத்தியம் என்ன? இயேசு உயிரோடு எழுந்தார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவருடைய சரீரத்தை தேடி அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே வந்து தேடுகிறார்கள். 3ஆம் நாள் வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவருடைய சரீரம் வைக்கப்பட்டது உண்மைதான். அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது. ஒரு கல்லறையிலே வைத்து பெரிய கல்லை புரட்டி முத்திரை போட்டு காவல் வைத்திருந்தது உண்மைதான். ஆனால் இயேசு சொன்னபடியே 3ஆம் நாள் கர்த்தருடைய மகாபெரிய வல்லமையினால் அவர் சரீரமே உயிரோடு எழுந்தது. இதை தேடி வருகிறவர்கள் பார்க்கிறார்கள், அவர்கள் இருதயம் கலக்கமடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. சரீரத்தை காணாமல் கலங்கி இருக்கிற போது 2 தேவதூதர்கள் வந்து நின்று சொல்லுகிற ஒரு அற்புதமான சத்தியம்: உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தவர்களிடத்தில் தேடுகிறதென்ன? சரீரம் வைக்கப்பட்டது உண்மை, மரித்து போனது உண்மை. இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், ஐயா, காரியம் மரித்து போய்விட்டது, சூழ்நிலையிலே மரித்து போய்விட்டோம், we are almost dead, இனி வாழ ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறாயா? உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சரீரம், ஹல்லேலூயா, இயேசு உயிரோடு எழுந்தார். அவருடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை. நீங்கள் 1 பேதுருவின் புத்தகத்தில் வாசிக்கிற போது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது: இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அவர் உயிரோடு எழுந்ததினால் நம்மையும் மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று இருக்கிறது. யூ ஹாவ் அ நியூ லைஃப். அவர் உயிரோடு எழுந்தார் என்று நாம் விசுவாசிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலேயும் God brings a new beginning. நம்மை ஜெனிப்பிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரோடு கூட மரித்ததுண்டானால், அதுக்கு தான் ஞானஸ்நானம் என்று வேதம் சொல்லுகிறது. அது அடையாளமாக, அவரோடு கூட மரிப்பதற்கு அடையாளமாக, உயிரோடு எழுந்ததுக்கு அடையாளமாக ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட ஒப்புரவாகிற போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய சரீரம் ஒப்பு கொடுக்கப்படுகிற போது அவர் உயிர்த்தெழுந்த வல்லமை நம்முடைய சரீரத்திலையும் விளங்க பண்ணுகிறார். பிரியமானவர்களே, ஒரு பெரிய கல் இயேசுவின் சரீரம் உயிர்த்தெழாதபடி நிறுத்த முடியவில்லை. There is no big stone that can stop, there is no religious organization that can stop, there is no human plans that can stop Jesus. அதுபோலத்தான் இயேசுவை நம்புகிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பகுதி அடைத்து வைக்கப்பட்டது போல இருக்கலாம். ஆனால் தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், ஹல்லேலூயா, அவரை உயிரோடு எழுப்பினவர் எல்லா தடைகளையும் நீக்கி உடைத்து உங்களை மேலே கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார்: உங்களை கீழே தள்ளலாம், ஆனால் உங்களை கீழேயே வைக்க முடியாது. நீங்கள் ஒருவேளை தள்ளப்படலாம், உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே
சில சம்பவங்களினாலே நீங்கள் கீழே தள்ளப்பட்டவர்களைப் போல கிடக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வல்லமை உங்களை திரும்ப எழுந்திருக்க பண்ணும். You will not remain fallen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சூழ்நிலையிலிருந்து, மரித்து போன சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தேவனை யாரால் தடுக்க முடியும்? தேவனுடைய கிரியைகளை யாரால் தடுக்க முடியும்? தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்த மகத்தான செயல்களை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற போது, அவருடைய விசுவாசிக்கிற போது, உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களையும் உயிர்ப்பிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மரணம் தோல்வி அல்ல, இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதலிலே ஜெயமாக காணப்படுகிறது. இட் இஸ் அ லைஃப் ஆஃப் ட்ரையம்ஃப். பிரியமானவர்களே, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை தியானிக்கிற, விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வெற்றி, ஜெயம் விளங்க பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, அது உயிர்த்தெழுந்த சரீரம் மட்டுமல்ல, அது மகிமையான சரீரம். இட்ஸ் அ க்ளோரிஃபைட் பாடி, நாட் ஒன்லி அ ரிசரக்டட் பாடி. பிரியமானவர்களே, இயேசுவின் உயிர்த்தெழுதல் மகத்தானது. அவருடைய சரீரம் மகிமையான ஒரு சரீரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா, பரலோகத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக இயேசுவை நம்புகிற, இயேசுவுக்காக வாழ்கிற, பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிற, வெற்றியாய் தங்கள் ஓட்டத்தை முடிக்கிற ஒவ்வொருவரும் ஒரு நாள் கண்களை மூடும்போது நம்முடைய மாம்ச சரீரம் அடக்கம் பண்ணப்படலாம். ஆனால் நம்முடைய ஆவி, ஆத்துமா தேவ பிரசன்னத்திலே, பரலோகத்திலே போய் நிற்கும். அப்பொழுது அங்கே மகிமையான எல்லாமே இருக்கும். அதை விட there is only one thing that is going to be the center of attraction in heaven, and that is Jesus. இயேசுவை மகிமை அடைந்த சரீரத்தோடு பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூமியிலே இயேசு உயிரோடு எழுந்த பிறகு அவருடைய சீஷர் அவரை விசுவாசிக்கவில்லையா? ஒருவர் சொன்னாராம், ஐயா, நாங்கள் அவரை நேராக பார்த்து அவர் விழாவிலே கையை போட்டு அந்த காயத்தை தொட்டு பார்த்தால்தான் நம்புவேன் என்று சொன்னபோது இயேசு காட்சி அளித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா அவிசுவாசத்துக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுகிற தேவன். இன்றைக்கு கூட கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, there is no argument that Jesus is risen. இயேசு சந்தேகருக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வல்லமையை, அன்பை விளங்க பண்ணுகிறவர். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு வேதம் சொல்லுகிறது, பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளே இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்ற கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்று. ஆம், இன்றைக்கும் கலங்கி போயிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் தமது உயிர்த்தெழுந்த வல்லமையை உங்கள் பயத்தின் சூழ்நிலை நடுவிலே விளங்க பண்ணுகிறவர், உங்கள் பலவீனத்தின் நடுவிலே விளங்க பண்ணுகிறவர், உங்கள் அவிசுவாசத்திலே தேவன் தமது வல்லமையை, மகிமையை விளங்க பண்ணுகிறவர். அடக்கம் பண்ணப்பட்ட அவருடைய சரீரம் உயிர்த்தெழுந்த சரீரமாக, மகிமை அடைந்த சரீரமாக இன்றைக்கு விளங்குகிறது. காரணம், உங்களையும் தேவன் ஜெனிப்பிக்க விரும்புகிறார். He wants to again start a new life in you when you trust Him, look up to Him. பிரியமானவர்களே, இயேசு இல்லை என்று சொல்லி வாதாடின அநேகர், விதண்டாவாதம் பேசின அநேகர் இன்றைக்கு இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இயேசுவை தரிசித்தவர்களாக, இயேசுவை தங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ்கிறார்கள். ஏனென்றால் அவர் உண்மையுள்ளவர், அவர் உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிறவர். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்திலே யாருக்காவது இன்னும் இந்த இயேசுவின் ரட்சிப்பு வரவில்லை என்று கலங்கி ஜெபிக்கிறீர்களோ, பயப்படாதிருங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறவர், தம்முடைய பிள்ளைகளை தேடி வருகிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். He will start a new chapter in your life. சரித்திரத்தை இரண்டாய் பிரித்த அவருடைய உயிர்த்தெழுதல்,
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். தம்முடைய வல்லமையை தம்முடைய பிள்ளைகளுக்கு விளங்க பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஜெனிப்பித்தார். There is always a new life in Jesus. நீங்கள் சொல்லலாம் முடிந்து போயிற்று, ஃபுல் ஸ்டாப். ஆண்டவர் சொல்லுவார், இல்லை, இப்பொழுது புதிய துவக்கம். அதை ஒரு கமாவாய் மாற்றுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டெட் எண்டுன்னு நீங்கள் சொல்லலாம், இல்லை, அவர் சொல்லுவார், இட்ஸ் அ நியூ பிகினிங். அது முடிவல்ல, எண்டு இல்லை, அதில் ஒரு பெண்ட் இருக்கிறது, ஒரு வளைவு இருக்கிறது, ஒரு புதிய திருப்பம் இருக்கிறது என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். அந்த சரீரம், உயிர்த்தெழுந்த சரீரத்தின் வல்லமை. பிரியமான, இன்றைக்கு கூட உங்கள் சரீரத்தின் பாகங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். சரீரத்திலே பாகங்கள் ஸ்ட்ரோக்குனால வந்திருக்கலாம். அப்படி நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவங்க சரீரம் பலவீனமடைந்து சரியான வாயு அந்த மூளைக்கு போகாததினால், ஆக்சிஜன் போகாததினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்கள் உண்டு. ஸ்ட்ரோக் வந்து செயல்படாத கை கால்களோடு இருக்கிறவர்கள் உண்டு. பிரியமான, நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்கள் சரீரத்தில் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஐயா, படுத்த படுக்கையாக இருக்கிறேன், என்னால் சரியாக அசைய முடியவில்லை, கவலைப்படாதிருங்கள். நீங்கள் விசுவாசிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறவர். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை சாகப்போகிற உங்கள் சரீரங்களிலே விளங்க பண்ணுகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாள் அவரை சந்திப்போம் என்ற ஒரு நிச்சயத்தை நமக்கு தருகிறவர். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய வருமானத்திலேயும் சரி, சகலத்திலேயும் உங்களை வாழ வைக்க உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறார். எல்லா பயமும் நீங்கிவிடும். உங்கள் அவிசுவாசம், சந்தேகங்களை நீக்கி அவர் தமது பிரசன்னத்தினால் உங்களை சந்தோஷப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இப்பொழுது சேர்ந்து நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம். தேவன் தமது கரத்தை உங்கள் மேலே வைப்பார். ஒரு அற்புதம் நடக்கும். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உயிர்த்தெழுந்த உம்முடைய வல்லமையை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுங்கப்பா. உம்முடைய மகிமை காணப்படட்டும். நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை உம்முடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறபடியினால் ஒவ்வொருவர் சரீரத்திலேயும், ஆவியிலேயும், ஆத்துமாவிலேயும் இப்பொழுது உம்முடைய வல்லமை அனுப்புகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சட்ட திட்டத்துக்கு அப்பாற்பட்ட உம்முடைய வல்லமை ஆண்டவரே, எந்த சத்துருவின் கிரியைக்கும் அப்பாற்பட்ட வல்லமை, மனுஷ சக்திகளுக்கு அப்பாற்பட்ட வல்லமை உம்முடையது. உம்முடைய வல்லமை ஊடுருவட்டும். ஒவ்வொருடைய மரித்து போன சூழ்நிலையிலேயும் உம்முடைய மகிமையை காண பண்ணுங்க. அந்த உம்முடைய பிள்ளைகள் உயிரோடு இருக்கிற இயேசுவின் வல்லமை அனுபவிக்கட்டும், உயிர்ப்பிக்கப்படட்டும். பாவத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை விடுவித்து ஒரு பரிபூர்ண வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ நீர் பிரகாசிக்கிற தேவன். ஆசீர்வதியும், ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம். சாட்சிகளாய் வைத்துக்கொள்ளும். ஒவ்வொருடைய கலக்கமும் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். பலவீனம் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். சுகம் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்தில் எல்லா பிரிவினைகள் நீங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.